சும்மா காமெடி தான் பண்ணாத நீ. ஏன் பாஸ் ஒரு காமெடி பண்ணாம உங்களை மாதிரி ஹீரோல காமெடி பண்ண சொல்றீங்களா? சும்மா வாய மூடு. என்ன பாஸ் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாமியாரை செட் பண்ணி அனுப்பி வீட்டுல இருக்கிற நகை பணத்தை எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அசால்ட்டா திருடின்னு வர வச்சீங்க. இல்ல எடுத்துன்னு வர வச்சீங்க. எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேட்டேன். அது அவங்க ஒண்ணா இருக்கணும்னு தான். எங்க ஒண்ணா இருக்காங்க? அதான் ரெண்டு பட்டு இருக்காங்களே. மூணாம் மனுஷன் முன்னாடி 4 பேர் நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டாலும் அஞ்சாம இருக்காங்களே பாஸ். மனசு ஆற மாட்டுது பாஸ். 7 ஜென்மம் எடுத்தாலும் எட்டி உதைக்கணும்னு தோணுது பாஸ். நவ கிரக மாதிரி இருக்காங்களே பாஸ். இவங்களுக்காக தசாவதாரம் மாதிரி பல கட்டப்புகள் போட வேண்டியது இருக்கும் போல. என்னடா சொல்லுவீங்க? 11 பாஸ். இல்ல 10 சொல்லிட்டு அப்புறம் 11. கதைக்கு வாடா. எங்க அம்மா என்ன பண்றாங்க அது சொல்லு. உங்க அம்மா வியாபாரம் பண்றாங்க பாஸ். வியாபாரமா? அவங்கிட்ட எதுல பணம்? அவங்க என்ன ஐடியல் பிசினஸ் பண்றாங்க? இட்லி வியாபாரம் தானே பண்றாங்க. இட்லி வியாபாரமா? ஆமா, தெருவுல இட்லி கடை போட்டிருக்காங்க. போற வரவன்லாம் இட்லி வாங்குன்னு உயிரை வாங்குறாங்க. மடிப்பாக்கத்துல உங்க மானம் காத்துல பறக்குது. ஏன்டா எங்க அம்மா இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? ஆனா ஒண்ணுடா, என் வைஃப் கௌசல்யா இந்த விஷயத்துல டீசன்ட் தெரியுமா? யாரு உங்க வைஃப்? டீசன்டானவங்க. எவன் சொன்னா? நான் தான் சொல்றேன். பாஸ் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்ல அசிங்கமா திட்டிடுவேன். என்ன ஓவரா பேசுற? பின்ன பாஸ், உங்க அம்மாவாவது இட்லி விக்கிறாங்க, உங்க வைஃப் கூழ் விக்கிறாங்க. கூழா? ஏன் பாஸ், கூழ் உடம்புக்கு நல்லது தானே, அதுக்கே ஒரு கேவலமா அது இல்லடா. இருக்கு பாஸ், நிறைய வச்சிருக்காங்க. சொம்பு 5 ரூபாய். 15 ரூபாயா? ஏடா அநியாயமா? பாத்தீங்களா மத்த இடத்துல 10 ரூபாய் தான் பாஸ். இவங்க 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. போம். ஐயோ அத சொல்ல வரல. தெரிஞ்சு போச்சு. நீங்க சைட் டிஷ் பத்தி தானே பேசுறீங்க. நல்ல வறுத்த மிளகா வத்தல், மாங்காய் பத்தை, எலுமிச்சங்காய் ஊறுகாய். பாத்தீங்களா உங்களுக்கு நாக்கு ஊறுது. வாங்க டக்குன்னு போய் ஒரு சொம்பு அடிச்சுட்டு வந்து. சொம்பு அடிக்க சொன்ன என்ன அடிக்கிறீங்க? பொண்டாட்டி அம்மாவை சேர்ந்து ஏன்டா அப்படி அநியாயம் பண்றாங்க? இத கேக்குறதுக்கு ஆளே இல்லையாடா? இருக்காங்க பாஸ். யார் அது? பாஸ், பணம் கொடுத்தா கொலை பண்ற கூலி படங்க ஏகப்பட்டது இருக்கு. சாமியாரு வீட்டுல இருந்து திருடின்னு வந்த நகை பணம் இருக்குல்ல, அத அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்க அம்மாவும் வைஃபையும் காலி பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? சொல்றது என்ன? முடிவே பண்ணிட்டேன். எது? உங்க அம்மாவும் வைஃபையும் கொலை பண்றது தானே? அவங்களே இல்லடா. உன்ன பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? ஏடா அவங்கள சேர்த்து வைக்க வழி சொல்றானா? அவங்கள தீர்த்து கட்ட வழியா சொல்றீங்க? பாஸ் 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 ஆதிபராசக்தி படத்துல எஸ்.வி. சுப்பையா சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ அப்படின்னு பாடினார் பாஸ். அம்மாவாசனிக்கே நிலை வந்துருச்சு பாஸ். ஆனா உங்க வாழ்க்கையில சுடர் வரவே வர இல்ல. உங்க அம்மா வைஃபும் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். திருத்தி காட்டுறேன்டா. பிரிஞ்சிருக்கிற என் அம்மாவையும் வைஃபையும் ஒண்ணு சேர்த்து காட்டு. பாஸ் வேணாம் பாஸ், ரிஸ்க் எடுக்காதீங்க. நடக்காத விஷயத்துக்காக சவால் போட்டு தோத்துறாதீங்க. இந்த நடக்காது முடியாதுங்கிற வார்த்தை இந்த மாதவனோட அகராதிலே கிடையாதுடா. பாஸ் ஓகே பாஸ் ஓகே. நீங்க போட்ட சவால்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் தோத்துட்டேனா? நான் தோத்துட்டேனா? நீ என்ன கேட்டாலும் தரேன்டா. என்ன கேட்டாலும் தரேன்டா. கேட்ட கமான். எனக்கு சம்பளம் கொடுங்க. அது முடியாது. முடியாதுன்ற வார்த்தை அகராதிலே இல்லன்னு சொன்னீங்க. சம்பளம்ங்கற வார்த்தை அகராதிலே இல்ல. திருத்தி காட்டுறேன். இட்லி சார், இட்லி சுட சுட சூடான இட்லி சார். இட்லி சார், சுட சுட இட்லி சார். சூடான சாம்பார், மணக்க மணக்க சட்னி சார். மோர் மிளகெல்லாம் ஃப்ரீயா தரேன் சார். ஆரோக்கியமான கூழ் சார், குடிங்க சார், தெம்பா இருப்பீங்க சார். இட்லி சார், மல்லிகைப்பூ இட்லி சார், மணக்க மணக்க சட்னி சார். சாம்பார் சார், வாங்க சார், வாங்க சார். சார் உட்காருங்க, இட்லி சாப்பிடுங்க. சுட சுட இட்லி சார், மணக்க மணக்க சட்னி. உட்காருங்க. முதல்ல இட்லி 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 சாப்பிடுங்க சார். சார் சூடான இட்லி சார். சூடான இட்லின்னு சொன்னா ஆறி போயிருக்கு சார். சுடும்போது சூடாதான் சார் இருந்துச்சு, இப்பதான் ஆறி போயிடுச்சு. அப்ப ஆறி போன இட்லி நல்லா கத்தணும், பொய்யாலாம் கத்த கூடாதுல்ல. சரி சார், சரி சரி, இனிமே அப்படி பொய்யெல்லாம் கத்த மாட்டேன் சார். சார் உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும் சார்? என்ன ரேட்டு? ஒரு இட்லி 5 ரூபா தான் சார். சார் சட்னி சாம்பார்லாம் ஃப்ரீயா தரேன் சார். கடையில சட்னி சாம்பார் ஃப்ரீ தான்மா. ஏதோ புதுசா தர மாதிரி சொல்ற. இந்த இட்லி 5 ரூபா அளவுக்கு ஒர்த் இல்லையே, ரொம்ப சின்னதா இருக்கு சார். சின்னதா இருந்தாதான் சார் அதுக்கு பேர் இட்லி. நல்லா அகலமா பெருசா போட்டா அதுக்கு பேர் தோசை சார். நக்கலு. ஆமா, இட்லி எதுல சுட்டீங்க? இட்லி குண்டால தான் சார். அடச்சி, நான் அதை கேட்கலாமா? பச்சரிசி மாவுல சுட்டதா இல்ல புழுங்கலரிசி மாவுல சுட்டதான்னு கேட்டேன் சார். தரமான புழுங்கரிசியில சுட்ட இட்லி சார். வெரி குட் வெரி குட். ஒரு 10 இட்லி சாம்பிள் கொடுங்க. சாம்பிளுக்கா? எஸ். இப்போ அரிசி கடைக்கு போனா நல்ல அரிசியா இருக்கான்னு 2 வாயில எடுத்து போட்டு பாக்குறது இல்ல. திராட்சை கடைக்கு போறோம்,
இனிக்குதா புளிக்குதான்னு 2 வாயில் எடுத்து போட்டு பாக்குறோம்ல, அது மாதிரி தான். ஒரு 10 இட்லி சாம்பிள் கொடுங்க, சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா இருந்தா 2 இட்லி பார்சல் வாங்கிட்டு போறேன். எத்தனை இட்லி? 2 இட்லிமா. ஓட்டன கொய்யால போறோம். வியாபாரம் பண்ணினா எல்லா இட்லியும் நீதான். பாத்தியா, சாம்பிளுக்கு 10 இட்லி திம்பியா, பார்சலுக்கு 2 இட்லி வாங்குவியா கொய்யால. அதுவும் நல்லா இருந்தா. நல்லா இல்லைன்னா மூஞ்சில் தூக்கி போடுவியா? ச்சே, எனக்குன்னு எங்க இருந்துடா வரீங்க? டேய் மவனே, இனிமே இந்த தெரு பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதான். உன்னை இட்லி குண்டால அவிச்சு வச்சு சொரினாக்கி போட்டுருவேன். நாதாரி வாங்காத இட்லிக்கு எத்தனை கேள்வி. ஏய், நீ பெரிய புண்ணகரிசி கேர் விஜயா, இரடி இந்த இட்லி இருக்கிற. புண்ணகரிசில செஞ்ச இட்லியை முதல்ல விழுங்க, அதுக்கப்புறம் புண்ணகரிசி. ஏய் வேணாம், நீ இப்ப எதுக்குடி சிரிச்ச? உங்க நிலைமையை நினைச்சேன், குலுங்கி குலுங்கி சிரிச்சேன். அங்க அப்படியே நிலைமை ஓஹோன்னு இருக்குது. வரிசை கட்டி நின்னு வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் வருவாங்க, அடிப்போடி இத்து போனவளே. அடியே, நீ பாரு, இந்த கூழ் புளிச்சு போய் தெருவுல தான் ஊத்த போற. நீ தெருவுல ஊத்துக்கு பதிலா உங்க வாயில ஊத்திட்டேன். ஏன் என் வாயில புளிச்சு போய் கிடக்குதா? போடி போடி நீயும் உன் கூழும். பாக்கலாம் பாக்கலாம். சார் சார் இட்லி சார், இட்லி சுட சுட இட்லி, மணக்க மணக்க சாம்பார் சட்னி ஃப்ரீ சார். இட்லி சார் வாங்க சார். அண்ணே வாங்கண்ணே, இட்லி சாப்பிடுங்கண்ணே, வாங்கண்ணே. ஃப்ரீயா தரேன் சார். கூழ் சார். கோழிகளை சுட சுட இட்லிக்கு சட்னி சாம்பார் ஃப்ரீனே. வாங்கண்ணே வாங்கண்ணே, இட்லி சாப்பிடுங்கண்ணே. வாங்க சார் வாங்க சார். பின்னாடி கை கட்டினவரு. அண்ணே அண்ணே, இட்லி சாப்பிடுங்கண்ணே, இட்லி சாப்பிடுங்கண்ணே. அண்ணே சுட சுட இட்லிண்ணே. தெரியும் தெரியும். நீங்க அண்ணே இட்லி தரவானே, சாப்பிடுங்கண்ணே. என்ன குறுக்குன்னு பாக்குறாரு? இவளுக தானா குடும்பமானத்தை தெருவுல ஏலம் போடுறவளுங்க? என்ன சார் யோசிக்கிறீங்க? இட்லி சூப்பரா இருக்கும் சார். கூழ் சார், குளிச்சா குளு குளுன்னு ஆயிடலாம். அடச்சி, நிறுத்துங்க. என்ன இதெல்லாம்? இது சில்லு சில்லு கௌசல்யா கூழ் கடை சார். அது பண்டு பாவி இல்ல பண்டு ஆவி இட்லி ஷாப் சார். அது தெரியுது. யார கேட்டுட்டு இங்க கடை போட்டீங்க? ஜனாதிபதியை கேட்டோம் சார். அவர் தான் இங்க கடை போட்டுக்க சொன்னாரு. இல்ல கிண்டலா? பின் என்ன சார், நாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நடத்துறோம் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு. அதானே, காம்ப்ளெக்ஸ் கட்டுறவனே அப்ரூவல் வாங்காம கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வாங்கிட்டு இருக்கானுங்க. தேவையில்லாத விஷயத்த பேசாத. இந்த மாதிரி கடை போடுறதுக்கு இந்த மாதவரம் மாயாண்டி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். மடிப்பாக்கத்துல கடை போடுறதுக்கு மாதவரத்து கிட்ட போய் ஏன் பர்மிஷன் வாங்கணும்? வாங்கணும். மாதவரத்துல இருந்து மடிப்பாக்க வரைக்கும் லிமிட். இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துல கடை போடுறதுக்கு ஏன் பர்மிஷன் வாங்கணும்? அப்ப நடு ரோட்ல கடை போடுறதுக்கு பர்மிஷன் வேண்டாமா சார்? நடு ரோட்ல கடை போடுங்க, லாரி ஏத்தி சாவடிச்சிடுறேன். ஊரே பார்த்து பயப்படுற இந்த ரவுடிய கலாய்க்கிறீங்களா? ரவுடியா சார்? நீங்க ரவுடியா? போங்க சார், உங்களை பார்த்தா சிரிப்பு ரவுடி மாதிரி இருக்கு சார். சொல்லிடுங்க சார், சொல்லிடுங்க சார். எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே சொல்லிடுங்க சார். உன்ன சொல்லிடுவேன். அவர் என்ன துப்பாக்கியை காட்டினாரு, கத்தியை காட்டினாரு, வயித்துல குத்துங்கிற மாதிரி பெப்பர் பேன் காட்டுறீங்களே, வயிற்று கொடுக்க. கொஞ்சம் விட்டா தலைக்கு மேல ஏறுறீங்க. உடனே இந்த கட்டைய காலி பண்ணுங்க. காலி பண்ணணுமா சார்? நான் பெத்த அந்த முள்ள மாதிரி பிள்ளை எங்களை அனாதையா விட்டுட்டு இப்படியே ஓடி போயிட்டான் சார். அதனால தான் சார் வயிற்று பழப்புக்காக இந்த கடையை வச்சு நடத்துறோம். சார் அனத்த என்னன்னு கூப்பிட தெரியலையே. என் புருஷன் என்கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு சார். அதனால தான் சார் நாங்க இந்த கடையை வச்சிருக்கோம். இந்த செயின் எத்தனை சார் சார்? சார் 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 கொஞ்சம் பாவம் பாருங்க சார். கடையை காலி பண்ண சொல்லாதீங்க சார். முடியாது. நீங்க 2 பேரும் ரொம்ப கேவலமா திட்டுறீங்க. நாங்க உங்களை திட்டல சார். என்ன திட்டலன்னு தெரியும், ஆனா ஆண் வர்க்கத்தையே கேவலமா திட்டுறீங்க. முதல்ல இந்த கடையை காலி பண்ணுங்க. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஐயா சாமி, கொஞ்சம் கருணை காட்டியா? சரி, கடையை வச்சுக்கங்க. அதுக்கு மாமூல் கொடுக்கணும். மாமூலா? ஆமா, டெய்லி மாமூல்னா ஒரு கடைக்கு 150 ரூபா. அதே வார மாமூல்னா 1050. மாச மாமூல்னா 4500. என்ன சார் நீங்க ஏதோ வாரச்சீட்டு மாசச்சீட்டு மாதிரி சொல்றீங்க? இது சீட் இல்ல, இது யார் ரேட்டு. உடனே ஆளுக்கு 150 எடுங்க.
150 கடை போட்டு இன்னும் 1 ரூபாய் கூட வியாபாரமே ஆகல சார். 150 ரூபாய்க்கு நாங்க எங்க சார் போவோம்? அப்ப கடையை காலி பண்ணு. ஐயா 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 காலி பண்ண சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு இந்த கடைங்களை போட்டிருக்கோம் ஐயா. ஐயா புண்ணியவானே, நேத்து சுட்ட இட்லி அப்படியே இருக்குது. வேணா ஒரு 10 இட்லி பார்சல் பண்ணி தரேன்யா. எடுத்துட்டு போய் உன் வீட்டுல தின்னு போ. எக்ஸ்பிரி ஆயிடுச்சே. பொம்பளை, நீ கடையை காலி பண்ண வேண்டாம், நான் காலி பண்றேன். யார் வீட்டு கிடையாது நீ உடைக்கிறாய்? என்ன பெரிய ரவுடி கஷ்டப்பட்டு சவுண்ட் விடுற பொம்பளைங்க நாங்களே உழைச்சு சாப்பிடுறோம். நீ எரும மாட்டுக்கு அண்ணன் மாதிரி இருந்துட்டு மாமல் வாங்கி சாப்பிடுறிய? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்னடா பின்னாடி போற ஸ்கூல் புள்ள மாதிரி மாமன ஏமன் எங்களை பார்த்து அலறச்சு ஓடுவான். அவன் உட்கார எரும மாடு மாதிரி இருந்துட்டு எங்க கிட்டே வா. என்னத்த அப்படி பயந்து பாத்துட்டு இருக்கீங்க? இவெல்லாம் டம்மி பீஸ். வேலைக்கே மாட்ட. நல்ல 4 காட்டு காட்டுங்க அவனை. ஏரியா பக்கம் ரவுடியா? வீட்ல பெரியவங்க யாராவது கூட்டு வா. இப்படி நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாணா போட்டு வா. துரு புடிச்சு போயிடுது. ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ரவுடி நாங்களே கம்னு இருக்கிறோம். என்கிட்ட வந்து என்ன சீன் போடுறியா நீ? ஹலோ போய் உட்காருங்க போங்க. பாங்க என்ன பிள்ளைக்கா பசங்களா பயந்து அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். பாங்க. சுண்டக்காய் இந்த துள்ளு துள்ளுது. குழை சார் குழை. சூடா இட்லி சார் இட்லி. மணக்க மணக்க சட்னி சாம்பார் சார். சார் இட்லி சார். என்ன சொல்றீங்க? இந்தா புடி. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன் நானு. உங்க மனசுல பெரிய பூலாந்தேவின்னு நினைப்பா, உங்க மனசுல சொர்ணாக்கான்னு நினைப்பா. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டீங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் எங்க பாச போட்டு அடிச்சீங்க. ஒரு அப்பாவிய வாய்ஸத்த பூச்சிய இந்த சமுதாயமே பரிதாபமா பாக்குற ஒரு ஆத்மாவை அடிச்சிருக்கீங்க. அது யாருடா? வேற யாரு? நான் தான். என்னைய அடிச்சீங்கல்ல. நாயை கடிச்சு பேயை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ரவுடி அடிச்சிருக்கீங்க. நாங்க ரவுடி அடிச்சது உனக்கு எப்படிடா தெரியும்? செட்டப் பண்ணதே நான் தானே. நீங்க அந்த ரவுடி அடிச்சத பத்தி இந்த ஊரே பேசுது, இந்த நாடே பேசுது. நாடே பேசுதா? ஏண்டா நாடே பேசுற அளவுக்கு அவன பெரிய அப்பா டக்கரா? அவர் அப்பா டக்கரா இல்ல அம்மா டக்கரான்னு இங்க வந்து உங்க வாயை உடைக்கும் போது தெரியும். டேய் 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 டேய், அவன் போய் எங்க வாய உடைக்க போறானா? நீ வேறடா. 2 பொம்பளைங்கிட்ட நிக்க முடியாம உத வாங்கின உடனே தலை தெறிக்க ஓடியே போயிட்டான். அவன் வந்து எங்க வாய உடைக்கிறானா? போடா போடா. இத பாருங்கம்மா, இந்த ரவுடியும் போலீஸ்காரங்களும் சிங்கிளா வந்தா உத வாங்குவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கும்பலா வந்து உங்களை குமுறுவாங்கல்ல. டேய் ஏன்டா இப்படி பயமுறுத்துற? அவன் கும்பலோட வந்து உங்க 2 பேரையும் குமுற போறான்னு சொல்றேன். ஐயோ கொலம்பஸ், உண்மையாவா சொல்ற? என் படிப்பு மேல சத்தியமா இதுல மட்டும் கோரஸ். அடி வாங்க போறது நீங்க, இதுல நான் படிச்சா என்ன படிக்காட்டி உங்களுக்கு என்ன? கொலம்பஸ், அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சது அது நிக்கறாங்க பார், அவங்கதான். ஐயோ ஏடி போய் சொல்ற? கொலம்பஸ் அவ போய் சொல்ற. அவதான் முதல்ல அடிச்சா. இதோ பாருங்க அத்தை, உண்மையை மறக்காதீங்க. நீங்க தான் அவனை பலார்னு ஃபர்ஸ்ட் அடிச்சீங்க. இத பாருடி, என்ன டென்ஷன் பண்ணாத. நீ தான் முதல்ல அடிச்ச. நான் கை தூக்கறதுக்குள்ள நீ அடிச்சு முடிச்சிட்ட. அத்தை நீங்க என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க தான் அடிச்சீங்க. சரி நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து அவரை அடிச்சிட்டு இப்ப யார் ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு அடிச்சுக்கிறீங்களா? இத பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் அடிச்சா யார் 2வது அடிச்சான்னா அந்த ரவுடி பார்க்க மாட்டான். உங்க 2 பேரையுமே அவர் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. சாரி, இல்லன்னே பண்ணிடுவாரு. என்னடா சொல்ற? புரியல? உங்க 2 பேரையுமே அவர் காலி பண்ணிடுவாருன்னு சொல்றேன். ஏண்டா நீ என்னமோ அந்த ரவுடிக்கு அசிஸ்டன்ட் மாதிரியே பேசுற? இல்லையா பின்ன? என்னது? இல்ல 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 இல்ல. அந்த ரவுடி கிட்ட அசிஸ்டன்ட் ஆகணும்னா பலம் வேணும், மூளை வேணும். அது 2 தான் என்கிட்ட இல்லையே. அதனாலதான் உங்க வீட்டுக்காரர்ட்ட அசிஸ்டன்டா இருக்கேன். ஏன்னா அந்த 2 தான் உங்க வீட்டுக்காரர்ட்ட இல்லையே. சாரி 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 சாரி, சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாருங்க, அந்த ரவுடியை பத்தி ஊர்ல நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொன்னேன். அவன் ரொம்ப மோசமானவனா. லைட்டா டச் பண்ணா கூட போட்டல்றான் அவன். ஒரு முறை வண்டி ரிப்பேர்னு அந்த ரவுடி பஸ்ல போயிருக்கான். என்ன நடந்தது தெரியுமா? அப்போ ஒரு பெரியவர், தம்பி கொஞ்சம் நகருப்பா அப்படின்னு லைட்டா அவனை டச் பண்ணிருக்காரு. உடனே அந்த பெரியவரை கண்ணமாப்பட்ட சுடுகாடு வரைக்கும் இஸ்துன்னு போய்
அங்கே போட்டு அடிச்சு அந்தால காலி பண்ணி அங்கே அந்தால போயிட்டு நேரா சைதப்படப்பட்டான். சைதாப்பேட்டைக்கு எதுக்கு போனா? அங்கதானே ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்கு போனா இதெல்லாம் ஒரு கேள்வியா? கொலம்பஸ் என்னடா எதேதோ சொல்லிட்டு இருக்க? நானா எதுவும் சொல்ல, செத்தவர் சொன்னதுதான் சொல்றேன். என்னது செத்தவன் சொன்னானா? செத்தவன் பெத்தவன் அது இல்ல, அவங்க பையன் சொன்னாங்க. டேய் சொல்றதெல்லாம் பார்த்தா அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. ஆனா நாங்க அடிச்சப்போ அவன் ஒரு அடி கூட எங்களை திருப்பி அடிக்கலையே. அதான் வாங்கிட்டு ஓடியே போயிட்டான்டா. அதான் அவன் ஸ்டைலா. யாராவது அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டானா. நேரா வீட்டுக்கு ஓடி போய் 4 பேரை இட்டாந்து அப்படியே கும்பல சேர்த்துக்கின குத்தி கொலை பண்றான் அவன். சப்போஸ் யாருமே அவனை அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவனா ஒருத்தனை கூப்பிட்டு அடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கொலை பண்றானா. ஐயே என்னடா அவன் என்ன லூசா? அவன் லூசா டைட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க நிலைமை இப்ப ரொம்ப டைட் ஆகி போச்சு, பாத்துக்கோங்க. எந்த நேரத்திலயும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நான் கிளம்புறேன். ஏய் கிளம்புறியா? ஆமா, பின்ன உங்க கூட வந்து என்னையும் சாவ சொல்றீங்களா? அவனை அடிச்சது நீங்க, ஏன் உசுரையும் அனாமத்தா போனோம். நான் கிளம்புறேன். ஆபத்துன்னு உடனே இப்படி நீ எஸ்கேப் ஆகுறியே, பாவம்ல 2 இளம் துளிர்கள் எப்படி பயந்து இந்த டைலாக்காகவே நான் கிளம்புறேன். ஐயோ வேணாம். இந்த பாருங்க, ஆபத்து என்னைக்குமே உங்களை தேடி வரதில்ல, நீங்களா தான் ஹலோ வா வா வான்னு கை தட்டி கூப்பிடுறீங்க. அதனால நீங்களே அனுபவிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த இட்லி விக்கிறேன் கூழ் விக்கிறேன்னு கடை போடுற வேலையை வச்சுக்காதீங்க. அப்புறம் இட்லி விக்கிறவங்களை சட்னி ஆக்கிடுவான், கூழ் விக்கிறவங்க கூழ் ஆக்கிடுவான். ஜாகிரதை. கதவு மூடின்னு உள்ளே இருங்க. அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு வெளில போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே வரேன். கதவு முடிக்கோங்க. கதை முடுங்க. ஐயோ ஐயோ என்னடி இவன் இப்படி பயமுறுத்திட்டு போறான்? அதான் எனக்கு புரியல. ஐயோ அவசரப்பட்டு அவன் மேல கையை வச்சுட்டுமோ? அதான் நான் கை வைக்கிற மாதிரி சொன்னேன், அவசரப்பட்டீங்க. கேட்டீங்க என் பேச்ச? நீ எங்கடி சொன்ன? ஐயோ நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் தான் கொலம்பஸ். கூட அந்த ரவுடி கூட வந்துட்டு போறான் பாருங்க. என்னடா உங்களை காப்பாத்துறதுக்கு சின்னதா நல்ல ஐடியா வந்தது, அதான் சொல்லிட்டு போலாம். என்னடா அது சொல்லு. அந்த ரவுடி வந்து கதவை தட்டினானா பட்டனு கதவை திறந்துடாதீங்க. மெதுவா கதவை திறக்க சொல்றியா? உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இந்த வாய் வச்சு சும்மா இருங்க. ஏதோ நல்ல ஐடியா சொல்றப்பல சொல்லுப்பா. நல்ல பிள்ளை. அந்த ரவுடி வந்து கதவை தட்டினானா பட்டனு கதவை திறந்துட கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. வீட்ல யாரும் இல்லன்னு சொல்லிடுங்க, அவன் டக்குனு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான். ஐயோ சூப்பர்டா, சூப்பர் ஐடியாடா. இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன மேடம், நீ கொடுத்தது ஒரு ஐடியாவா? ஏண்டி என்ன ஏண்டி மட சாம்பிராணி மாதிரி இப்படி கை கட்டி நின்னா மட்டும் போதாது, ஆள் உள்ள இல்லன்னு சொல்லி நம்மள ரவுடி கிட்ட மாட்டிக்க சொல்றான். இத சொல்றதுதான் வந்திருக்கான். அத்தை என்ன அவ பேசுறா, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. புரியுதா புரியலையா? புரியுது. புரிஞ்சுது. இவனை வழக்கம் போல கற்பூரம் ஏத்தி ஒரு அடி போடுங்க. நான் அடிக்க மாட்டேன், அப்புறம் நான் தான் அடிச்சேன் நீ சொல்லுவ, நீயே அடி. ஐயோ அத்தை, இவன் அதுக்குலாம் வர்த்து இல்ல அத்தை. வழக்கம் போல கொடுக்கறத கொடுத்தாதான் இவன் ஒழுங்கா வேலை பார்ப்பான். இல்லன்னா இப்படிதான் முதல்ல அடிச்சுட்டா நீ எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம். என்னடா ஐடியா சொல்ற? அவனே முட்டாள்தனமா ஐடியா கொடுத்து இந்த வீட்டு பக்கம் நீ வர. இதுதான் இங்க பாஸ் வீடு. ஐயோ வீடு ரொம்ப அழகா இருக்கியா. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இது என் பாஸோட வீடுன்னு சொன்ன, இத ஞாபகம் வச்சுக்க முடியாதா? அட்ட சொல்ல நானு பின்ன எத்த சொன்ன? ஐயோ, இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்காக வரோம், என்ன பண்ண போறோம், இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைலாம் எப்படி அட்டாக் பண்ண போறோம்னு சொன்னனே, அது ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கியா? கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுவல்ல? அதெல்லாம் பிச்சு உதறிடுவான். சொதப்பிட மாட்டியா? யோ நான் நக்கல் பண்றியா? இல்லம்மா, ஒரு டவுட் கேட்டேன், அவ்வளவுதாம்மா. ஏமா நீ நல்லா ஊதுவியா? போயா, இதுக்கு மேல ஊதுனா நான் அசிங்கமாயிடுவேன். ஏன் பண்ணாடா, நான் என்னத்தான் நல்லா ஊதுவியான்னு கேட்டேன். யோ யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இந்த நிர்மலா நாயனத்தை எடுத்தேன்னா ஊரே மூக்கு மேல விரல வைக்கும். ஏன் நீ நாதசுரம் வாசிச்சா அவ்வளவு பேட் ஸ்மெல் வருமா? அடிச்சேன்னா வாயில ரத்தம் வரும். பாரதேசி, என் வாசிப்ப கேட்டு அப்படியே பிரமிச்சு போவாங்கன்னு சொன்னேயா. ஓ ஏதோ சொல்றீங்க, நானும் நம்புறேன். எதுவும் கவுத்து விட்டுறாதீங்க. நடிப்புல நீ என்ன பெரிய பருப்பா? எது பருப்பாவா?
என்னம்மா ரொம்ப இறங்கி பேசுற? இத்த விட இறங்கி பேசணும். தலையில கரக இருக்கேன்னு கொஞ்சம் டீசெண்டா பேசுன. நீ என்னமோ நடிச்சு பல விருதுகளை வாங்கி குவிச்சவ மாதிரி ஊதுவியா சொதப்புவியான்னு எங்க கேள்வி கேக்குற? நீ முதல்ல ஒழுங்கா நடியா.